எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் கிஸ்மியா? பொம்பளை பிள்ளைகிட்ட போய் கிசி கேட்டுக்கிட்டு இருக்கா? டோன்ட் மிஸ்டேக். ஓகே. என்ன உங்களுக்கு இதுல பிரச்சனை இல்ல? என்ன மேடை அந்த பக்கம் இருந்து இப்படி இறக்கமா இருந்துச்சா, வேகமா வரவும் கிடுகிடுன்னு பிரேக் பிடிக்காம வந்துட்டேன். அதுக்காண்டி என்னைய பிடிச்சி உங்களை டச் பண்ணிட்டேன். நீங்க ஒன்னும் என்னை டச் பண்ண வேணாம். ஹலோ. என்ன என்னன்னா என்ன? நான் உங்களை லவ் பண்ணல. என்ன கிச்சு கிச்சு? எங்க வந்து கிச்சு கிச்சு? நைஸ் கேர்ள், தி பியூட்டிஃபுல் கேர்ள், தி வண்டர்ஃபுல் கேர்ள். ஏற்கனவே ஆட்டங்காடி தான் நிக்குது. என்ன தனியா ஆடிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல ஒன்றரை புழு ஒன்னே முக்கா புழு. இல்ல என்ன தனியா ஆடிக்கிட்டு இருக்கீங்க? என் லைஃப்ல இப்ப தனியா தான் ஆடிக்கிட்டு இருக்கேன். சரி ஆடிக்கிறீங்க உங்களோட லைஃப்ல. சரி என்ன உன்னை வர்ணிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன வரைஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த பள்ளத்துக்குள்ள காலை விட்டுறாதீங்க. ஏற்கனவே உங்க உடம்பு ரொம்ப டேமேஜான உடம்பு. அதை பத்திலாம் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். பெருவரில் ஊண்டிட்டேன்னு வச்சுக்க, பேண்டே நிக்க மாட்டேங்குது. இவர் பெரு வேறால ஊண்டி நிப்பாட்டிடுவாரு. எனக்கு வேலை இங்கே நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஒரு அளவுக்கு தான் பொறுமையா போயிட்டு இருப்பேன். ஏன் இல்லைன்னா பொம்பளையா லட்சணமா நட. நான் பொம்பளையா லட்சணமா தான் நடந்துருக்கேன். சண்டியர்த்தனம் பண்ற? நான் சண்டியத்தனம் தான் பண்றேன். என்கிட்ட இந்த உன் சேட்டையெல்லாம் வச்சுக்காத, கையெல்லாம் ஒடிச்சு புரிவேன். ஏற்கனவே உடம்பு முடியலன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாத. அடிச்சு மூஞ்சி மூல பேத்து புரியும் பேத்து. உன் சேட்டை உன் சவுடாலு இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. எட்டிக்கிட்டு மிதிச்சேன்னு வச்சுக்க, வயிற்றுல உள்ள புள்ள செத்து போயிரும் பாத்துக்க. வயிற்றுக்குள்ள உள்ள பிள்ளையா? ஆமா, இந்த மாசமா இருக்காப்ல இல்ல வண்டி அன்கண்டிஷனா இருக்குன்னு அன்னைக்கு உங்களோட பிரச்சனைக்கு வர வரும். அந்த மாதிரி அந்த மரியாதையோட போய்க்கணும். ஏய் அங்கே நில்லு. என்ன அரட்டி பாக்குற? உடம்பு முடியலன்னா பயந்துட்டு ஓடி போயிரும் பாத்தியா? யாரு உனக்கு உடம்பு முடியலன்னு வச்சுக்க, செத்து போயிருவேன். நீனு அடி வாங்கியே செத்து போவேன். அங்கிட்டு தானே போயிரு. குரலை பிடிச்சி அப்படியே அலாக்கா தூக்கிறேன் மேல. நீ தூக்குறக்குள்ள இப்படி குடுத்தேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். நாக்கு தள்ளிடும். இன்னும் முழங்காலக்கு மடக்கிட்டு வர்ற. அவ்வளவு விவரமா இருக்கு பிள்ளை. பார்த்து தூக்கு. டச் பண்ணாம பேசு. தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாதே. சாமியாடி அனைவரும் கோவிலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சாமியாடி அனைவர்களும் பூஜை கொடுக்க நேரமாகிவிட்ட காரணத்தால் அனைவரும் கோவிலுக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார். அடிக்காதமா அடிக்காதமா. அது ஒன்னே ஒண்ணு. கொலகார சிரிக்கா இருப்பா உலகடாவ. என்னங்க ஒரு ஆம்பளை வாயை திறக்க கூடாது. கை நீட்டுற போட்டின்னு வந்துச்சுன்னு வச்சுக்க, நான் தான் ஜெயிப்பேன். ஐயா உட்காரியா, ஜெயிப்பையா ஐயா. அவருக்கு மொட்டை போட்டா ஐயா. ஐயா அவங்களுக்கு தெரியும். அவர் தோத்துருவாருன்னு நம்ம ஆம்பளைனால எழுந்துச்சு போறாங்க. அல்ல, ஆம்பளை பையில கை வைக்கிறது அவருக்கு பிடிக்கல, அதனாலதான் கோவப்பட்டு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவர் டீ குடிச்சிட்டு வரலான்னு போயிருக்காது. அதுக்காண்டி உன் சௌரியத்துக்கெல்லாம் பேசிக்கிருக்காது. வாய் அடக்கு. நான் வாய் அடக்கி பேசணும்னு அவசியம் இல்ல. ரொம்ப பேசாத. நான் ரொம்ப தான் பேசுவேன். இப்படி பேசினேன்னா அட்டை தருத்துறான். நீ பேசினாதான் தருத்துறான். நான் பேசினா கல்வெட்டுல எழுதி வச்சுட்டு உட்காந்துக்கணும் பக்கத்துல. ஆண்மகன் பேசினானா அது சரித்திரம். பொம்பளை பேசினாதான் சரித்திரம். பேசினா விளங்காது. போயிட்டு பேசினாதான் விளங்காது. போயிட்டு புதன்கிழமை திரும்பி. நான் புதன்கிழமை வரேன், சனிக்கிழமை வரேன். அது என்னோட சௌரியம். உனக்கு என்ன பிரச்சனை அதுல? அப்படி பேசுமா? வாய்க்கு வாய் பேசாத. நான் வாய்க்கு வாய் பேசதான் செய்வேன். உன்னை எல்லாம் மாமியாக்காரி மூக்க பிடிச்சி அம்மிக்கல வச்சு கொர 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 கொரன்னு உரசிடுவா. உரசி போய் அங்கிட்டு. நான் போற வீட்டுக்கே மாமியாவே போட்டு தளத்துல உள்ளவே போவேன். நீ வேற குடும்ப குத்து விளக்கு. ஏய் முதவி, உன்னை தான் திட்டிட்டு ஆடிட்டு இருக்க. என்ன எதுக்கே நீ திட்ட போற? ஆமா, போறதே அதுக்குதான். அப்புறம் திருப்பிக்கிட்டு நீ பேசுற. கொளுத்துறதுக்கு தான் போறதே. நீ என்ன பேசுற? மாமியால போட்டு தள்ளுறது. அதே குடும்பத்துக்கு விளக்கத்துறதா? விளக்கத்த சொன்னா வீட்டை ஏத்த போறவங்க நீ. அது என்னோட ஜௌரியம். உனக்கு அந்த பிரச்சனை தேவையில்ல. இந்த பெண்ணுக்கு இந்த அகம்பாவம் ஆகாது. நான் அகம்பாவம்லாம் பண்ணலையே. சரி பொறுமையா போ. நான் பொறுமையா தான் போய்கிட்டு இருக்கேன். ஆண்மகனுக்கு அடங்கி போ. நான் அடங்கி போகணும்னு அவசியம் இல்ல. இப்படி பேசினா அடங்கா சிரிக்கும். சொன்னா சொல்லிட்டு போறாங்க. அவங்க எல்லாம் சொல்றாங்க உனக்கு என்ன அதுல பிரச்சனை? எதற்காக சொல்லிட்டு போறாங்க போயிட்டு போறாங்கன்னா நான் அதை பத்தி கவலையே பட மாட்டேன். அடுத்தவங்க பேசுற பத்தி நான் வருத்தமே பட்டதில்ல. ஆம்பளைட்ட போட்டி போட்டு எந்த பொம்பளையும் ஜெயிச்சதா சரித்திரம் இல்ல. அப்படி எல்லாம் இல்ல. போட்டின்னு வந்துட்டா பொம்பளை நான் தான் ஜெயிப்பேன். கிளிப்ப அப்படி எல்லாம் சொல்லாதயா. நானா போனா போட்டும் பாவம் சின்ன பிள்ளையாச்சுன்னு விட்டு கொடுத்து போனா தானே தவிர. நீங்க ஒண்ணு விட்டு கொடுக்க போவேணாம். ஊதா கலர் டிஷர்ட் நீங்க வாங்க. நீங்க ஒண்ணு என்னை விட்டு கொடுக்க போவேணாம். போட்டின்னு வந்துருச்சுன்னா இறங்குவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ விட்டு கொடுத்து போய் தான் நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. படின்னு கிழிஞ்சு வச்சே கலட்டுற. நானும் உன் ஜாக்கெட்டை கழட்டிடுவேன். கழட்டிட்டாலும் டைம் இல்லை, நேரம் இல்லை.
அப்புறம் பாப்போம் போ போ. இல்ல அது ஆட்டம் ஆடுது ஒரு ஜாக்கெட்டை கழட்டி கிழிச்சாரு. இத கட்டிட்டு வர்றதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு. உன்னை உச்சரிக்கிறேன், என்னை ஒண்ணு நீ எச்சரிக்க வேணாம். நல்லா தெரிஞ்சுக்க. என்ன ஆண்மகனோட பெண்மகள் என்னைக்கும் போட்டி போட்டு ஜெயித்ததா அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் கிடையாது. அப்படி ஒண்ணும் இல்லையே. நான் இந்த காலத்துல என்னால ஜெயிக்க முடியும். 1000 குட்டிச்சவரை தாண்டினாலும் ஆம்பளை தான். ஆனா பொம்பளை அப்படி அல்ல. வேற கோடி ஒரு வெள்ளை, ஆ, குமரி ஒரு புள்ள. என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? கோடினா என்ன? கோடின்னு என்ன? துணி தானே சொல்லுவாங்க. புது துணி. புது வெறும் துணி. துணி இல்ல, ஆ, புது துணி. ஆ. எது வரைக்கும் அது கோடி? எது வரைக்கும்? கட்டுற வரைக்கும், ஒரு செலவு பண்ண வரைக்கும். செலவு பண்ற வரைக்கும். தண்ணிக்குள்ள போட்டு எடுத்தாச்சுன்னா அப்புறம் அது பழைய துணி தான். பழைய துணி. பொம்பளை குமரின்னு சொல்றது எது வரைக்கும்? எது கட்டி கொடுக்குற வரையும். ஒத்த புள்ள பக்கம் வரைக்கும். அப்புறம் கெழுட்டு முட்டைன்னு மூளையை தள்ளிடுவாங்க. நல்லது கிட்ட கூப்பிட மாட்டாங்க. நாங்க அப்படி கிடையாது. 80 வயசுல நரச்ச மீசையை முறுக்கி விட்டு மணவர்கள மாப்பிள்ளையா உட்கார்ற தகுதி ஆண்மகனுக்கு உண்டு என்றான். அடுத்து கூறுகிறேன், 80 வயசுல உட்காந்து என்ன புண்ணியம்? ஆமா, என்ன புண்ணியம்னு கேக்குறேன். உட்காந்து வேணா ஷோகேஸ் பொம்மை மாதிரி தாலி கட்டலாம் ஒழிய மற்றபடி செயல்பாடு ஒண்ணும் இருக்காது. அதெல்லாம் இருக்காது. என்ன இருக்கும்? என்ன இருக்குன்னு கேக்குறேன். வைத்தியம் இருக்கு. ஆமா, அட போய் அங்கிட்டு. எங்களுக்கு மட்டுமா? உனக்கும் தான் வயசாகும். ஒன்னா இருந்தா எந்திரிக்க முடியாது. வயசான கிளவி எந்திரிச்சு கஞ்சி ஊத்திடுவா. வயசானா நீ நகர முடியாது, தெரிஞ்சு வச்சுக்க. எங்களுக்கு நகர முடியாது. நீங்க அட போய் அங்கிட்டு. பொம்பளைட்ட உள்ள சத்து ஆம்பளைட்ட இருக்கவே இருக்காது, தெரிஞ்சு வச்சுக்க. ஆண்மகன் எதுக்காக படைக்கப்பட்டான்? எதுக்காக? பெண்ணை காப்பாற்றுவதற்காகத்தான் ஆணை படைக்கப்பட்டான். ஆமா, நீங்க பெரிய காப்பாத்தி முடியாது. பெண்ணை காட்டுல ஆண்மகன்ட்ட தான் சத்து கூட. அப்படியெல்லாம் இல்ல, உங்களோட மனதைரியம் எங்களுக்கு ரொம்பவே அதிகம். தைரியம் தான் இருக்கேன். உடல் தைரியம் எங்கிட்ட தான் ஜாஸ்தி. என்ன தைரியமா நீங்க நல்லா ஏறி உன் மேல குப்புற படுத்தனா உன்னை பிரட்ட முடியுமா? நல்லா யோசிச்சு பாரு. உன்னை சட்னியா வலிச்சுதான் எடுக்கணும். நீ வேணா குப்புறதான் படுக்க முடியும், என்னால பெரட்ட முடியாதான். மற்றபடி நான் இதுக்குள்ள இருந்து நீ வெளியில வந்துருவேன். நீ அப்படியே குப்புறவே கிடக்க வேண்டியதான். ஆமா, நான் தான் எந்திரிச்சு வந்து மூதேவி எந்திரி அப்படின்னு கையை தூக்கி விடணும். வாய் சவடாலு. ஆம்பளோட போட்டி போட்டு ஜெயிச்சு புரியா? நீ என்னால ஜெயிக்க முடியும். இந்த பாரு, இந்த மேடையில சொல்லிட்டு மாட்டிக்கிடுவேன். நான் மாட்டிக்க மாட்டேன். கூட்டம் சரியான கூட்டமா இருக்கு. ஏய், நீ ஏன் போட்டி போடுற? யாருன்னே தெரியாம போட்டி போட்டுக்கிட்டு இருக்க. ஐயனார் கோயில் முன்னாடி பேசிட்டு மாத்தி பேச முடியாது. ஐயனார் கோயிலுக்கு முன்னாடி தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் மாத்தியே பேசல. போட்டின்னு வந்துச்சுன்னா என்ன போட்டியா தான் நான் கலந்துக்க தயாரு. பெண்களை மதிக்கிறேன் நான். பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்படியா? பெண் இன்னைக்கு விண்ணுலகம் வரைக்கும் போயிட்டா, நிலாவில கால் வச்சுட்டா. அதெல்லாம் பெருமைதான். சரி, நிலாவிலேயே கால் வச்சாலும் பொம்பளைதான். பொம்பளைதான் இல்லன்னு சொல்லல. ஆம்பளை ஜெயிக்க முடியாது. என்ன ஜெயிக்க முடியாது? நிலால கால் வச்சான்னு சொல்றல்ல, அவளே ஜெயிச்சு காட்டியிருக்கல்ல. இப்ப என்னால முடியும் தான் நான் சொல்றேன்ல. ஆம்பளையும் கால வச்சிருக்கேன், பொம்பளையும் கால வச்சிருக்கேன். போட்டிக்கு வந்துட்டோம்ல. இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? போட்டி மட்டும் நீ வையி, ஜெயிக்கிறேனா இல்லையான்னு மட்டும் நீ பாரு. அப்படியா? ரைட்ரா. இன்னும் இறங்க வேண்டியதான களத்துல. என்னன்னு தான் பாத்து. இறங்கவே இல்லையா? போய் அப்படி போணும். இறங்கணும். அந்த களத்துல வெளியே போணுமா? அந்த பக்கத்து போணும். அது வெங்காயம் சரி இப்பதான் போயிட்டு தெரியாதா? நான் நினைச்சேன்னா ஒரு செகண்ட்ல இந்த டிஷர்ட் பேண்ட் ரெண்டையும் கலட்டி தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு முளை துணியில கோமணம் கட்டி ஐயனார் கோயில 50 ரவுண்ட் அடிச்சு வருவேன். உனக்கு ஒரு சலுகை என்ன? 22 ரவுண்ட் அடிச்சா போதும். இதை கலட்டிட்டு ஒரு கர்ச்சீப் தருவேன். அதை அப்படி ஒட்ட வச்சுக்கிட்டு 25 ரவுண்டு ஐயனார் கோயில அடிச்சு வரணும். போயிட்டு வா. நீ என்ன எனக்கு சலுகை கொடுக்குற? எனக்கு கர்ச்சீப்பே தேவையில்ல. நான் 100 ரவுண்டு அடிக்கிறேன் மொட்டை குண்டியோட ஐயனார் கோயில. என்னது 100 ரவுண்டு? மொட்டை குண்டியாவா? மொட்டை குண்டியாவே. லைட்ல எதையுமே ஆஃப் பண்ண வேண்டாம். ஏய், கலட்டவா? இரு. கலட்டவா? இருடி. நீ என்ன சொல்றது? இரியா. இரியா. நீ இப்ப கலட்டியா? நான் கலட்டவா? நான் முதல்ல ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடும், அப்புறம் நீ போலாம். நீ முதல் ரவுண்டு போயிட்டு வரவே மாட்டியடி, அப்புறம் எப்படி நீ அடுத்த ரவுண்டு போவ? வரல. போட்டின்னு வந்துச்சுன்னா நான் சுத்த தயாரியா. கலட்டவா? அட நான் சொல்றேன் கேளு. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நீ போனாலுமே கிளியரா தெரியும். வெள்ளை வெள்ளையரும் பிராய்லர் கோழி மாதிரி தனது போய்கிட்டு இருப்பேன். இப்போ உனக்கு அந்த பிரச்சனை இல்ல. நான் கழட்டிட்டு இப்ப கிளம்பட்டுமா? லைட் ஆஃப் பண்ணாலே தெரியும்ங்கறே. லைட்டை போட்டுட்டு போறம்ன்றியே நீ சண்டாளி. ராணி, என்னப்பா? அவர்கிட்ட மோதாத. ஏப்பா? காலையில இருந்து 12 ரவுண்டு போயிருக்காரு. அது கேட்டாங்களா யாரு? இல்ல மொட்டை குண்டியோடயா? இருமா, அடுத்த ரவுண்டு எப்பன்னு நானே பயந்துகிட்டு இருக்கேன். என்னங்கப்பா அவர் போயிட்டாரா? அப்ப நான் போய் ஆகணும். நான் போனது வேற, அந்த ஆள் சொல்றது வேற, நீ வேற. அது பேசாம இரு. அவுத்து தொலையாத. இன்னைக்கு திருவிழா இன்னைக்கு கூட முடிக்கணும்னு பாக்குறேன். இன்னும் 10 நாளைக்கு நான் சேர்த்து வைக்கலாம்னு பாக்குறேன். வேண்டாம்.
ஒரு பெண்ணோட போட்டின்னு வந்துச்சுன்னா நான் தயார். ஒரு பெண்ணோட மானத்தை நான் காப்பாத்தணும். நீங்க ஒரு மானத்தை காப்பாத்த வேணாம், போய் அங்கிட்டு. போட்டியில ஒன்னால ஜெயிக்க முடியாது. என் பக்கத்து தான் கூட்டம் அதிகமா இருக்கும், உன் பக்கத்து கூட்டம் இருக்காதுன்னு தானே சொல்றேன். முட்டை குடியா போறதுக்கு ரெடியா இருக்க நீ. அதெல்லாம் போட்டின்னு. ரைட், உன்னை நான் மன்னிச்சு விட்டுட்டேன். நீங்க ஒன்னும் மன்னிக்க வேணாம்னு சொல்லிட்டேன். நான் செய்ய முடியாத காரியத்தை ஒண்ணு நீ செஞ்சு விடுவேன்னு சொல்லு. ஆ, இதுல தூக்கு போட்டு தொங்குறேன். எங்கடா கயிறு? சோதியம்மா கைதை போடு, தொங்க ரெடியாகிறேன். சொல்லி விடு. ஏய், நீ செய்ய முடியாத நான் செய்வேன். என்ன செய்வேன்? எல்லாமே செய்வேன். என்ன செய்வேன்? புள்ளையே பெத்துருவேன். தெங்கு வாராமா? இது ஒரு பெரிய மேட்டர். புள்ள பெக்கிறது ஆம்பளை பெக்க வேண்டாம், பொம்பளை தான் பெப்பா. போட்டிக்கு இதுதான் சொல்லுவியா? புள்ள பெருன்னு வேற என்ன செய்ய சொல்றீங்க? முகர கட்ட பெரு, முகர போடு. ஏய் ஹலோ, இன்னைக்கு உன்னை மூக்க உரிக்கிறேன். என்ன மூக்க உரிக்கிறேன்? நாக்க மூக்க உரிக்கிறாராம். நான் இப்ப கிளி எனக்கு நாக்க உரிக்கிற மாதிரி உரிக்கிறாராம். ஹரிகரன் ஒருத்தர் இந்த மேடையில் நிற்கிறாருன்னா காரணம் ஒரு பெண் தான். ஒரு தாய் இல்லாம நீங்க வரல. எங்க அப்பா என்ன மணியாட்டா உனே இது அந்த ஆளுங்க பக்கத்து ஊர் போயிட்டாரா? இவர் அந்த ஆள் இல்லாம எங்க ஆத்தா வித்து விட்டா. அப்படி இல்லைங்க, காசு சம்பாதிக்கிற பிரச்சனை சேமிக்கணும்னா என்னை புள்ள பெக்கிறான்னு கேட்டுப்படியில இந்த மேடையோட இந்த வார்த்தைக்கு நான் முடிவு கட்டுறேன். முடிவு கட்டுங்க. நான் புள்ள பெக்க தயார். தம்பி லைட் ஆஃப் பண்ணிக்க. இல்ல லைட்டை போடுங்க. சரி, நான் புள்ள பெக்கிறேன், நீ எனக்கு புள்ள விடுவா. வா, படுத்துக்கிற வா, குடிஞ்சுக்கிற வா, என்ன செய்ய வா, இங்க வாங்களே. உள்ள குடு. இங்க வாங்க. நான் கொடுக்க தயார். நீங்க எப்படி பெப்பீங்க? அங்க என்னால கற்ப கொடுக்க பை முடியும். இருக்குங்க. நீங்க எப்படி பெப்பீங்க? நீ எப்படி போய் அப்படிதான்? அது எப்படி நீங்க பெக்க முடியும்? ஏன் எப்படிங்க முடியும்? நீ பெக்கிற? நான் பெக்க முடியும். நான் புள்ளையும் என்னால கொடுக்க முடியும். நீங்க பெக்க முடியுமா? அட நீ பெக்கல, நான் பெக்க மாட்டேனா? அது எப்படிங்க உங்களால முடியும்? நீ எதுல பெக்கிற? நான் எதுலயே பெக்கிறேன். உங்களுக்கு என்ன? நீ எதுல சுமக்கிற? வயித்துல. அது என்ன இருக்கு? அதுக்குள்ள என்ன இருக்கா? கர்ப்பப்பை இருக்கு. கர்ப்பப்பைக்குள்ள குழந்தை இருக்கு. உனக்கு கருப்பு பை இருக்கு, என்கிட்ட ஒரு மஞ்சள் பை வச்சிருக்கேன். ரேஷன் கிடைக்கும், அதான் கொண்டு வரேன். அப்புறம் இதுல புள்ள பெக்க மாட்டேனா? அட விடு, 2 கேரி பை வச்சிருக்கேன், அதுல கூட சுமந்து பெத்துக்கிறேன். எனக்கு புள்ள விடுவா. வா, புள்ள குடு. நான் கொடுத்தனா நீ செத்து போவ. போ. என்ன செத்து போ, செத்து போன்னு பேசா பேசி. ஆமா, இவர் என்ன? நீ எனக்கு புள்ள கொடுத்தாலும் நான் உனக்கு புள்ள கொடுத்தாலும் நீ தான் பெக்கணுமே தவிர நான் பெக்க மாட்டேன். டேமேஜ் உனக்கு தான். எனக்கு ஒண்ணு டேமேஜ் இல்ல. வேலி மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல வேலி விழுந்தாலும் கிளியறது சேலைதான். சேலை கிளியலன்னு வச்சுக்க, முள்ளு ஒழுங்கா குத்தலன்னு சொல்லி போடுவாங்க. நீ என்ன சொல்ல வர்ற நீ? இது இரும்பு வேலி, கிழிச்சே தீரும். ஆமா, இவர் கிழிக்கிறாரு. போயா எனக்கு நீ கிழிச்ச எடியா கையா முதல்ல வந்தால இருந்து பாத்துக்கிறீங்க. நீனே தொட்டு தொட்டு பேசி, தொடாம பேசியா? அட தொடலைன்னா எனக்கு சார்ஜ் ஏறாதுமா. நம்ம பழைய செல்லு போய் அந்த கரண்ட்ல போய் தொட்டுட்டு வா. போ. அதுல போனா நேத்து கரண்ட்ல கையை கொடுத்தனால தான் இந்த கதியா இருக்கு. இது நம்ம கொஞ்சம் அப்பப்ப ஏத்திக்கிட்டே இருக்கணும். லேடிஸ் வாடை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். சரி, தொடப்படாதாக்க. ஏன் இப்படி? ஏன் உனக்கு இந்த லொப்ப புத்தின்னு கேக்குறேன்? ஏன் உனக்கு இந்த எச்சு புத்தின்னு கேக்குறேன்? அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்குனே பேசாம தான் இருந்த. யாரையா போட்டு அமுக்குனேன்? ஞாபகம் இல்ல? சிவன் ராத்திரி அன்னைக்கு வண்டிக்குள்ள. சிவன் ராத்திரியா? மறந்துட்டியா? இங்க கை கொடு. அன்னைக்கு எங்க அம்மாச்சிக்கு தான் நான் சுடிதா போட்டு அனுப்புனேன். ஆள்ல அதுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அதையா போட்டு என்னையா பண்ண? மை காட். ஆமா, அது எப்படி கரெக்டா உன் வளர்த்தி தான் இருக்கு அந்த கிழவி? எங்க அம்மாச்சி ஏன் வளர்த்தி தான் இருக்கும். சரி, அந்த கிழவிக்கு அறிவு வேணாமா? ஏன் உன் சாலை பொத்தியா வண்டிக்குள்ள வந்து படுக்கிறது? நானும் சாப்பிட்டு வரவும் சாலை பார்த்தனே நீ தானாக நினைச்சிட்டு இந்த காலை வச்சுக்கிட்டு பாஞ்சிட்டேன். எந்த பக்கத்து? லாஸ்ட் சீட்ல. கிளவி முஞ்சிட்டுல எல்லாம் படுத்து கிடந்துச்சு. இப்போ நான் தான் விட்டா. அதான் டிரைவர் திட்டிருக்காப்ல. என்னன்னு எவன்டா கடைசி சீட்ல ஓட்டையை போடுதுன்னு. இந்த வருஷத்துக்கே இதான் பெரிய கம்பெனி. ஓகே, அவன் கூட சமாளம் போ. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆரம்பிச்சிட்டாயா மம்பளையா வரம்பக்கு போஸ் கொடுக்கிறதுக்கு? ஐயோ, சொல்லிக்க மம்பளையா வரம்பக்கு சிலை அப்புறம் தரதுக்கலாம். கை பாருங்க, மேடையிலே ஆர்மணியத்தை இசைத்துக் கொண்டிருக்கும் அன்பு உடன்பரா சகோதரர் டி அழகேசன் அவர்களை பாராட்டி, பரமசிவன் கழுத்தில் இருந்த என்ற பாடலை பாராட்டி, கோட்டைமேடு பி முனியசாமி, மாட்டு வியாபாரி மாஸ் ஐயனார், டி வல்லக்குளம் கண்ணன் இவர்கள் சார்பாக ரூபாய் 200 பரிசாக வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்திய அருமை உள்ளங்களுக்கு கலைக்குழு சார்பாக நன்றி கிட்ட வணக்கம். மேலும் இசை கலைஞர்களை பாராட்டி KS திவாகர் பிரதர்ஸ், டி வெள்ளக்குளம் இவர்கள் சார்பாக ரூபாய் 400 பரிசாக வழங்கியுள்ளார்கள். இசைக்குழுவினரை பாராட்டி KS திவாகர் பிரதர்ஸ் சார்பாக இசைக்கலைஞருக்கு 401 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்திய KS திவாகர் பிரதர்ஸ் அவர் அனைத்து உள்ளங்களுக்கு எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி கிட்ட வணக்கம். அப்பா,
பாம்பு பாம்புன்னு ஒரு பாட்டு பண்ணீங்கல்ல, பாம்பு பாட்டு. ஆமா. அது என்ன பாம்புப்பா? பொம்பளை பாம்பா ஆம்பளை பாம்பா? அது நல்ல பாம்பு. அது போய் புடிச்சு பார்க்கல, தூக்கி பார்க்கல பின்னாடி. ஓ, நல்லா முறைச்சு பாருங்க. அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. தண்ணி பாம்பு. செக்கச்ச வந்தா பள்ளம், தேனாலி இனிக்கு பள்ளம். என்னை எல்லாரும் வாக்கு பலம், இது வழக்கின பலந்த பலம். எத்தனையோ பேருக்கிட்ட மாம்பழம் பாத்தியா? எட்டு மாத்த மாட்டேன், இமஜெட்டு மாட்டியா? கை கிடக்கம்மா. நீ படிக்க மாட்ட மாட்டோமா? இருக்குதே. அவ இஞ்சி கேள. மாம்பழமா? மாம்பழம் வைக்கிறேன். என்ன பழம்? மல்கோவா. மாம்பழமா? மாம்பழம். என்னம்மா மாம்பழமா? மாம்பழம். இது என்ன சாதி மாம்பழம்? மல்கோவா. என்ன சாத்தி? நான் பல சாதி மாம்பழம் சாப்பிட்டவேன். ஒழுங்கா சொல்லுங்க. பல ஜாதி மாம்பழம். ஆ. மல்கோவா, புதாத்தாத், பங்கனம்பள்ளி, காசாலட்டு, அப்புறம் கல்லாமணி, பாலாமணி, செந்தூரா. அது அங்கே இருக்கட்டும். அது ஏமா தூக்கி தராது? அது மாம்பழம் இல்லைம்மா, அது கல். வா, உனக்கு எல்லாமே மாம்பழம் மாதிரி தெரியுது. அது மாம்பழம் விற்க வந்தாங்க அம்மா. அனாவசியமா எங்க அம்மா பத்தி பேசாது. அப்பா, கோவப்பட மாட்டேன். என்ன இருக்கட்டும், பா, கோவப்படுங்கப்பா. மீசியை முறிக்க அந்த சீரியல் செட்டில் கட்டு. சரி சரி. பெரிய அப்படியே வளர்ந்து தொங்குற மாதிரி கரப்பாம்பீசிக்கு மேய்ச்ச முளைச்ச மாதிரி ஆழ்ந்துக்கிட்டு மாம்பழம் விற்க வந்தா அம்மா. மாம்பழம் வைக்கணும் அம்மா, ஓ பந்தத்தாரிய சும்மா. போட்டாச்சு போட்டாச்சு போட்டாச்சு. எப்படி குத்தி பறக்கட்டும் பத்தியா? எப்படி இந்த பக்கம் ஒரு தள்ள கூட்டத்துக்குள்ள போய் வந்து சூப்பருங்க சூப்பருங்க. இன்னமும் அந்த பவர் இருக்கு. என்னங்க பொசுக்குன்னு போயிடுச்சு? இப்படி விலகுன்னு 7 நேரம் குப்பரை வச்சு பொட்டியில் விழுந்துருந்தேன். ஏங்க பொசுக்குன்னு போயிடுச்சு? அப்படித்தான் போகும் சமயத்தில். அப்படியே விலகிட்டே இருக்கேன். நான் தேடி பிடிச்சி வேலை பார்க்கறதே சிரமமா இருக்கு. கரெக்டா நிக்கணும். ஓகே ரெடி? சொல்லிட்டே இருக்கேன், தப்பிட்டே இருக்கேன். என்னைக்காவது அலைவேசம் பொட்டியில போய் உட்கார போறேன். வசதியா இருக்குன்னா அப்படியே சாட்சி சொல்லி பார்க்க போறேன். என்கிட்ட என் மாமனாருக்குனாச்சும் உதவட்டும். விளையாட்டுக்காரியம் கிடையாது தெரியுமா? என்னங்க ஆரம்பிக்க கேட்டேன். ஐயா என்ன பண்ணுவீங்க? முகத்தை பார்த்து ராணி. ராணி, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? எப்ப கேப்பீங்க? ஏங்க ஹலோ கேளுங்க வேமா. ஒரு பொம்பளை பிள்ளை எவ்வளவு தைரியமா நின்று என்ன கேட்கணுமோ கேளுங்கங்குது. கேளுங்க. நீங்க என்ன கேட்கிறாலும் இவ்வளவு கொண்டாட்டிக்கிட்டு இருக்கீங்க. கேட்கிற விஷயத்தை பொறுத்து இருக்கு. படக்குன்னு கேட்கிற விஷயம் இல்லை. ஓ, வேற கொஞ்சம் பக்குவமா தான் கேட்கணும். பக்குவமா கொஞ்சம் டைம் வேணும். அதுக்கே இந்த கொண்டாட்டு இருங்க, கொஞ்சம் டைம் எடுத்து கேக்குறீங்க. கொஞ்சம் டைம் எடுத்து கேக்குறீங்க. நான் உன்னை ஓப்பனா
ஓப்பனா ஏய், பேசணும். வேண்டாம், நீங்களே என்னை ஓப்பனா ஒரு வார்த்தை. நீயே என்னை ஓப்பனா கேட்டு. ஏன் நாளா அதெல்லாம் கேட்க மாட்டேன், எனக்கு வேலை இருக்கு. உங்களை மாதிரி என்ன வெட்டியா வருங்க. நானே சொல்லிடுறேன். என்ன? ஐ லவ் யூ. நான் உங்களை லவ் பண்ணல. உங்களை பண்றீங்களா பண்ணலான்னு கேட்கல, நான் பண்றேன். நான் பண்ண மாட்டேன். நான் பண்ணுவேன். நான் நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன். தாராளமா போ, அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் லவ் பண்றதுக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு போறது என்ன இருக்கு? யாரை வேணா கல்யாணம் பண்ணிட்டு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நான் காதலிச்சிருக்கேன், அதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். எதுக்குங்க நான் உங்களுக்கு பதில் சொல்லணும்? நான் தான் உங்களை லவ் பண்ணலையே. நான் பண்ணிருக்கேன்ல. நீங்க பண்ணதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது. அப்ப நான் காதல் பண்ணதுக்காக நீங்க நான் எப்போ கூப்பிட்டாலும் வரணும். பட் அவன் பிரச்சனை அவனோட, பட் என் பிரச்சனை என்னோட. பட் எந்த காதலி அவனோட ஒய்ஃப் ஆகலாம், பின்ன அவனோட ஒய்ஃப் என்ன காதல. சரி சரி சரி, நம்மளால சத்தில தூக்க முடியல இந்த வேலை. நகைச்சுவை நடிகராக நடித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் சகோதரர் ஹரிகரன் அவர்களை பாராட்டி மதுரை மாவட்டம் ரெங்கராஜபுரம் அருண்குமார் டிஜி இவர்கள் சார்பாக ரூபாய் 101 பரிசா வழங்கியுள்ளார்கள். அன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. டான்ஸா நடித்துக் கொண்டிருக்கும் அருமை மகள் ராணிஸ்ரீ அவர்களை பாராட்டி மதுரை மாவட்டம் ரெங்கராஜபுரம் நவநீத கிருஷ்ணன் திவ்யா இவர்கள் சார்பாக ரூபாய் 101 பரிசா வழங்கியுள்ளார்கள். எங்கள் இருவருக்கும் திருமணத்துக்கு மொய் எழுதிய யாருக்கு திருமணம்? நம்ம பண்ணிக்க போறோம்ல. நாம பண்ணிக்க போறதில்ல. நல்ல வார்த்தை சொல்லு. மேடையில் பண்ண மாட்டேன், பாய மாட்டேன், பண்ண மாட்டேன். ஒப்பேன் எப்போ பாரு அப்படியே சொல்லி தெரியும். போட மாட்டேன், போட மாட்டேன். நீ பண்ண மாட்டேன், பண்ண மாட்டேன். என்னைக்கு தான் நல்லா நடக்கிறது. அதானே. ஐ லவ் யூ. என்ன லவ் பண்ணிருங்க. அன்பளிப்பு கொடுத்தவர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி அந்த வணக்கம். ரொம்ப சந்தோஷம். அப்படியாவது நீனாவது கை தட்டா, உனக்கு விடிய விடிய உனக்கு பாப்கார்ன்லாம் வாங்கி தரேன்டா. உங்களை நான் மனசார எப்படி விரும்புறேன் தெரியுமா? எப்படி சொல்றேன் பாருங்களேன். அப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி ஒருங்கட்டு ஒருங்கட்டு பொன்னாத்தா ஓங்குடையிலே இருக்கிறது என்னத்தா. அப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி ஓரங்கட்டு ஓரங்கட்டு பொன்னாத்தா ஓங்குடையிலே இருக்கிறது என்னத்தா. ஒரங்கட்டு ஒரங்கட்டு ரசாவே ரொம்ப ஓவரத்தான் பேசுறியே ரோசாவே. சாப்பாடு இருக்கையில் பசி ஏறுது, தின்னாம பார்த்தாலும் ருசி ஏறுது. சாப்பாடு இருக்கையில பசி ஏறுது, தின்னாம பார்த்தாலும் ருசி ஏறுது. சக்தியில் குறையாமல் இருக்குதையா, ஆப்பையில் நீயாக எடுத்துக்கையா. ஆக்கி வச்ச சோறு பாக்கி வச்சதாரு தின்ன தின்ன திரவில்லை இன்னும் கொஞ்சம் இன்னும் மடி. அப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி ஒரங்கட்டு ஒரங்கட்டு ரசாவே ரொம்ப ஓவரத்தான் பேசுறீங்க ராசாவே. தை மாசம் பிறந்ததுமே நாள் பார்க்கணும், ஐயாவே நீ எங்கள் தோல் சேர்க்கணும். தை மாசம் பிறந்து போட்ட நாள் பார்க்கணும். ஐயாவே நீ எங்கள் தோல் சேர்க்கணும். பிடிக்குள் அடங்காத அடிக்கரும்பே தாய் பருத்த வலிக்காத கொடி அரும்பே. கட்டி மேலத்தோடு பட்டு பாய போடு கட்டி சத்தம் கேட்டதுமே தொட்டில் சத்தம் கேட்கும்படி. அப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி ஒரங்கட்டு ஒரங்கட்டு சாவே ரொம்ப ஓவரத்தான் பேசுறீங்க ராசாவே. தானே தானே நன்னே தான் நானே தனதானே நன்னே நானே நன்னே நானே தனதானே
போய் மாமா கடைக்கு போறேன். மாமா தான் கடைக்கு போறாரு, நீங்க போல இல்ல? நான் தாண்டி மாமா. நீங்க எப்ப மாமாவா நீங்க? ஐயோ உனக்கு மாமா, நான் புரோக்கர் மாமாவா? நேர என்ன பண்றீங்கன்னா வீட்டுக்கு போயிடுறேன். வீட்டுக்கு போய் நான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக போய் ஜாமான் வாங்க போறேன். ஜாமான் வாங்குறீங்க? உனக்கு வேட்டி, எனக்கு வேட்டி, எனக்கு சேலை. இது எப்ப நீங்க சேலை கட்ட ஆரம்பிச்சீங்க? உனக்கு சேலை, எனக்கு வேட்டி, வேட்டி, மாலை, தாலி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணு. கட்டில் மெத்த, பால் பழம் எல்லாம் ரெடி பண்ணணும். முக்கியமா கட்டில் இல்லைன்னா நமக்கு ஒத்து வராது. ஏங்க டைல்ஸ் வழுக்கும். எனக்கு உனக்கு செய்ய தெரியலன்னு சொல்லியா? அதுக்கு ஏன் டைல்ஸை குறை சொல்ற? கட்டில் மெத்த ரெடி பண்றது பெருசு இல்லை, பால் பழம் பண்றது பெருசு இல்லை. வேற நான் வந்தோடனே என்னை ரெடி பண்றது இருக்கு வேற. அதுல தான் நீ கலைமாமணி பட்ட வாங்க. கட்டில் கேட்கும் போதே எனக்கு ஒரு சந்தேகம் தான். அப்படி துப்பிட்டு போயிட்டே இரு.